Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. Here we will go to learn 10th Max Trigonometry Chapter 6. Illa first exercise 6.1. Alla 7th problem பார்க்கலாம். 7th problem என்ன? If sin theta plus cos theta is equal to root 3. Sin theta plus cos theta is equal to root 3. Then prove that tan theta plus cot theta is equal to 1. Then prove that tan theta plus cot theta is equal to 1. நமக்கு வந்து given data sin theta plus cos theta is equal to root 3 கொடுத்துருக்காங்க. இந்த given dataவை வச்சு நம்ம வந்து எதை ப்ரூவ் பண்ணணும்? tan theta plus cot theta is equal to 1. இதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். Solution. ஃபஸ்ட்டே நம்ம given டேட்டாவை எழுதிக்கலாம். given வந்து என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta is equal to root 3. இதுதான் given டேட்டா. இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கணும். sin theta plus cos theta is equal to root 3. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து என்னது ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ sin theta plus cos theta is equal the whole square equal to root 3 the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? இதுக்கு வந்து நம்ம வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் எழுதும். a plus b the whole square. a plus b the whole square is equal to என்ன? a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. இங்கே ஏக்கு sin theta இருக்குது, bக்கு cos theta இருக்குது. அப்போ sin square theta plus cos square theta plus 2 into sin theta into cos theta is equal to root 3 the whole square வந்து root cancel ஆயிரும். அப்போ என்ன வரும்? 3 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta is equal to என்ன? 1. trigonometric identities படி sin square theta plus cos square theta is equal to 1. இப்போ 1 plus 2 sin theta into cos theta is equal to 3. இனி இந்த 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ என்ன வரும்? 2 sin theta into cos theta is equal to 3 minus 1. 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த போகும்போது மைனஸில் வரும். நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணிக்கலாம்? 3 minus 1 2. 2 sin theta into cos theta is equal to 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கேருந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? sin theta into cos theta is equal to 1. இதை ஃபஸ்ட் இக்குவேஷனாக வச்சுக்கோங்க. என்ன நமக்கு given டேட்டாலேருந்து என்ன கிடச்சிருக்கு? நமக்கு sin theta into cos theta is equal to 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எதை ப்ரூவ் பண்ணிக்கணும்? tan theta plus cot theta is equal to 1. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை எடுத்து எழுதிக்கலாம். tan theta plus cot theta is equal to 1. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். நமக்கு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்கலாம். LHS என்ன இருக்குது? tan theta plus cot theta இருக்குது. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி 1 வந்து கொண்டு வரணும். இப்போ நமக்கு வந்து tan theta plus cot theta இருக்குது. tanஓட trigonometric ரேஷியோ என்ன? tan theta is equal to sin theta divided by cos theta. அதே மாதிரி cot thetaவோட trigonometric ரேஷியோ tan thetaவோட ரெசிப்ரோக்கல் என்ன? cos theta divided by sin theta. இப்போ tan இருக்கிற இடத்துல என்ன போடணும்? sin theta divided by cos theta plus cot theta இருக்கிற இடத்துல cos theta divided by sin theta.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன, காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா தான் இதோடைய எல்சிஎம். அப்போது சயின்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 போட்டு டிவைடட் பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்ன, சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை வந்து நமக்கு இங்கே லாஸ்ட்டாக கிடச்சிருக்கிறது கூட அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். என்ன கிடச்சிருக்கு, காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டாவுக்கு என்ன போடணும், 1 போடணும். அப்போ 1 டிவைடட் பை 1. ஓகேவா, நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன, tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்மளோட ஆன்சர் கிடச்சிச்சா 1. ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ்டு. கொஸ்டினை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன, if sin theta plus cos theta is equal to √3, then prove that tan theta plus cot theta is equal to 1. Given data என்ன, sin theta plus cos theta is equal to √3. இந்த given data வச்சு நம்ம வந்து tan theta plus cot theta is equal to 1 வந்து கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் எழுதணும்னா, இந்த ரெண்டு பக்கமே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும், sin theta plus cos theta the whole square is equal to √3 the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, a plus b the whole square ஃபார்முலா படி எழுதணும். அப்போ என்ன வரும், sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta. இந்த √3 the whole squareக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன, sin square theta plus cos square theta வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ 1 plus 2 sin theta into cos theta is equal to 3. இங்கே இந்த 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன கிடைக்கும், 2 sin theta into cos theta is equal to 3 minus 1 என்ன, 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, sin theta into cos theta is equal to 1. நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, tan theta plus cot theta is equal to 1 தான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த இதை எடுத்து எழுதிக்கோங்க. tan theta plus cot theta is equal to 1. அதோட LHS என்ன, tan theta plus cot theta. இந்த tan thetaக்கும் cot thetaக்கும் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். tan thetaக்கு என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, sin theta divided by cos theta. cot thetaக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ cos theta divided by sin theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன, sin theta இன்டு cos theta தான் எல்சிஎம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin theta இன்டு sin theta sin ஸ்கொயர் theta, cos theta இன்டு cos theta cos ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட்டு sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta is equal to என்ன, 1. ஸோ 1 போட்டு டிவைடட் பை cos theta இன்டு sin theta. நமக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். sin theta இன்டு cos theta is equal to 1. ஸோ அதை வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். sin theta இன்டு cos theta இருக்குல்ல, அதுக்கு 1 போடணும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிச்சு. ஆர்ஹெச்எஸ் என்ன, 1. tan theta ப்ளஸ் cot theta is equal to 1ன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Next problem, if √3 sin theta minus cos theta is equal to 0. √3 sin theta minus cos theta is equal to 0. Then so that tan 3 theta equal to 3 tan theta minus tan 3 theta divided by 1 minus 3 tan square theta. நமக்கு வந்து given என்ன கொடுத்துருக்காங்க, √3 sin theta minus cos theta is equal to 0. இந்த given data வச்சு நம்ம வந்து tan 3 theta is equal to 3 tan theta minus tan 3 theta divided by 1 minus 3 tan square theta வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு given dataவை எழுதிக்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்க, √3 sin theta
minus cos theta is equal to 0. இதுதான் நம்மளுடைய given data. root 3 sin theta minus cos theta is equal to 0. next step என்ன எழுதணும்னா இந்த cos thetaவை equal to அந்த பக்கம் கொண்டு போகணும். cos thetaவை equal to அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ என்ன வரும்? root 3 sin theta is equal to cos theta. root 3 sin theta is equal to cos theta. இனி வந்து இந்த cos thetaவை வந்து இங்கே வச்சுக்கிட்டு root 3ஐ வந்து அங்கே கொண்டு போகணும். அப்போ என்ன வரும்? sin theta இந்த cos theta என்னது equal to அந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் வரும்போது என்னதாகும்? டினாமினேட்டரில் போகும். cos theta is equal to இந்த root 3 வந்து equal to அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் 1 divided by root 3. ஓகேங்களா? cos thetaவை இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்திருக்கு, root 3யும் அதே மாதிரி டினாமினேட்டரில் கொண்டு போயிருக்கு. sin theta divided by cos theta is equal to 1 by root 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ தெரியும். tan theta is equal to sin theta divided by cos theta. divided by cos theta. அப்போ இந்த sin theta divided by cos theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? tan theta. tan theta is equal to 1 divided by root 3. நமக்கு வந்து இந்த tan ஓட வேல்யூஸ் தெரியுமா? tan 0 டிகிரிக்கு என்ன வரும்? 0க்கு வந்து 0, அதே மாதிரி 45 டிகிரிக்கு 1, 90 டிகிரிக்கு வந்து என்ன வரும்? இன்ஃபினிட்டிவ். ஆல்ரெடி டேப்லர் காலம் படிச்சிருக்கோம். என்ன tan 0 டிகிரி 0, tan 0 டிகிரி 0, tan 45 டிகிரி 1, tan 90 டிகிரி இன்ஃபினிட்டிவ். அப்போ tan 30 டிகிரி என்ன? 1 by root 3. நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரி root 3. tan 0 டிகிரி 0, 30 டிகிரிக்கு 1 by root 3, 45 டிகிரிக்கு 1, 60 டிகிரிக்கு root 3, 90 டிகிரிக்கு இன்ஃபினிட்டிவ். இப்போ நமக்கு தெரியும் tan 30 டிகிரி is equal to என்ன? 1 by root 3. அப்போ 1 by root 3 எதோட வேல்யூ? theta is equal to என்னது? 30 டிகிரி. tan 30 டிகிரிக்கு தான் வந்து என்னது? 1 by root 3. அப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது? 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எதை ப்ரூவ் பண்ணணும்? tan 3 theta. tan 3 theta is equal to 3 tan theta minus tan 3 theta divided by 1 minus 3 tan square theta. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். tan 3 theta is equal to 3 tan theta minus tan 3 theta divided by 1 minus 3 tan square theta. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதோட LHS எடுத்துக்கலாம். LHS என்ன? tan 3 theta. LHS என்ன? tan 3 theta. இங்கே நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் theta is equal to என்ன கிடச்சிருக்கு? 30 டிகிரி. அப்போ tan 3 into theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 30 டிகிரி போடணும். அப்போ 3 into 30 டிகிரி என்ன? 90 டிகிரி. tan 90 டிகிரி. tan 90 ஓட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டிவ். tan 90 ஓட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டிவ். இப்போ tan 90 is equal to என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டிவ். நம்மளுடைய RHS என்ன? 3 tan theta minus tan 3 theta divided by 1 minus 3 tan square theta. அதை எடுத்து எழுதிக்கலாம். RHS என்ன? 3 tan theta minus tan 3 theta divided by 1 minus 3 tan square theta. எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த tan theta is equal to என்னென்ன நமக்கு கிடச்சிருக்கு? 1 divided by root 3. நமக்கு tan theta is equal to என்ன கிடச்சிருக்கு? 1 divided by root 3. ஸோ இங்கே இந்த tan thetaவில் வந்து அந்த 1 by root 3ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு என்ன கிடச்சிருக்கு? tan theta is equal to 1 by root 3. ஸோ இப்போ tan theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1 by root 3.
3 into 1 divided by root 3 minus tan 3 theta இருக்குது. சாரி, கொஸ்டின் வந்து tan 3 theta கிடையாது, tan cube theta. tan cube theta என்ன, tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இது என்ன வரும், 3 tan cube theta. இப்போ நமக்கு வந்து இப்போ tan theta is equal to என்ன, 1 by root 3. இப்போ 1 by root 3 the whole cube divided by 1 minus 3 1 by root 3 the whole square. Next step என்ன எழுதலாம், 3 divided by root 3 minus இங்கே root 3 the whole cube வரும். அப்போ root 3 into root 3 into root 3. ஓகேங்களா, அப்போ இந்த root 3 சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ 3 into root 3. இப்போ 1 divided by 3 into root 3. The whole divided by 1 minus 3 divided by root 3 the whole square வந்து என்ன வரும், 3. ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் 3. இப்போ வந்து நமக்கு வந்து 3 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 divided by root 3 minus 1 divided by 3 root 3 divided by 1 minus 1. 1 minus 1. இப்போ 1 minus 1 என்ன, 0. அப்போ என்ன வரும், 3 root 3 minus 1 divided by 3 root 3 the whole divided by 0. any number divided by 0 நமக்கு என்னன்னு தெரியும், infinite. any number divided by 0 வந்து என்ன, infinite. நம்மளுடைய tan 90 டிகிரியும் வந்து என்னது தான், இன்ஃபினிட்டிவ் தான். ஸோ நமக்கு வந்து இன்ஃபினிட்டிவ் கிடச்சிருச்சு. ஓகேவா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கொஸ்டினை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். இஃப் root 3 sin theta minus cos theta is equal to 0, then so that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. given data என்ன கொடுத்துருக்காங்க, root 3 sin theta minus cos theta is equal to 0. இதில் வந்து நம்ம வந்து cos thetaவை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அப்போ என்ன வரும், root 3 sin theta is equal to cos theta. நெக்ஸ்ட்டு வந்து root 3யை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி cos thetaவை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ cos theta டினாமினேட்டரில் போகும், root 3யும் டினாமினேட்டரில் போகும். அப்போ என்ன கிடைக்கும், sin theta divided by cos theta is equal to 1 divided by root 3. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன, sin theta divided by cos theta is equal to tan theta. tan theta is equal to 1 divided by root 3. 1 by root 3ங்கிறது வந்து tan 30 டிகிரியோட வேல்யூ. அப்போது theta is equal to என்ன வரும், 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு நமக்கு given data என்ன கொடுத்துருக்காங்க, tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இந்த given டேட்டாவை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு வந்து என்னது, இந்த given டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இதோட LHS என்ன, tan 3 theta. அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ டீட்டாவோட வேல்யூ நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன கிடச்சிருக்கு, 30 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ அந்த 30 டிகிரியை எடுத்து எழுதியிருக்கு. tan into 3 into 30 degree. 3 into 30 degree 90 degree. tan 90 degree is equal to infinite. நம்மளோட LHS ஓட வேல்யூ என்ன, இன்ஃபினிட். இந்த இன்ஃபினிட்டிவ் தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட RHSஐ எடுத்து இன்ஃபினிட்டி கொண்டு வரணும். RHS என்ன வந்திருக்குது, 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இதுதான் நம்மளுடைய RHS. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளோட tan theta ஓட வேல்யூ என்ன, 1 divided by root 3. tan theta ஓட வேல்யூ என்ன, 1 divided by root 3. அந்த tan thetaக்கு என்ன போடணும், 1 by root 3 போடணும். அப்போ 3 into 1 divided by root 3 minus tan cube thetaக்கு 1 divided by root 3 the whole cube.
next divided by 1 minus 3 into tan square theta க்கு என்ன வரும் 1 divided by root 3 the whole square. next step என்ன equal to 3 divided by root 3 minus 1 divided by இது root 3 into root 3 3 ஆகும் balance ஒரு root 3 இப்போ 1 divided by 3 root 3 divided by 1 minus root 3 ஓட ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வரும் 3 divided by root 3 அப்போ 3 3 கேன்சல் ஆயிருது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன 1 minus 1 என்ன கிடைச்சிருக்கு நமக்கு வந்து 0 இப்போ எனி நம்பர் டிவைடட் பை 0 என்ன இன்ஃபினிட்டிவ் நம்மளோட எல்ஹெச்எஸோட வேல்யூவும் நமக்கு என்ன இன்ஃபினிட்டிவ் இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ